Hello friends, welcome to welcome to C language Tamil tutorial part 5. போன கிளாஸ்ல பார்த்தோம்னா C ஓட சின்டாக்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது போன கிளாஸ்ல பார்த்தோம்னா சின்டாக்ஸ் அப்படினு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா புரோகிராமிங் போகும் அப்படினு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம அதுக்கு முன்னால ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். ஏன்னா ஆபரேட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடு சியோட லாங்குவேஜில். இது நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம எந்த ஒரு சி ப்ரோக்ராமையும் ஃபுல்லாக எழுத முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்ரேட்டர்ஸோட பயன்பாடு அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஆப்ரேட்டர்ஸ்லேயும் நிறைய வகை இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு வகையான ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது இந்த கிளாஸில் பார்ப்போம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, டிவிஷனு, மாடலஸ் அப்படின்ற ஒரு 5 வகையான ஆப்ரேட்டர்ஸை தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் பண்ணுறது, நாட் ஈக்குவல், இந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சி ப்ரோக்ராமிங்குள்ளே பார்க்க போகிறேன். இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. நார்மலாக ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு மட்டும் சொல்ல போகிறேன். அப்புறம் மீதி நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் மற்ற சொல்ல போகிறேன். இப்போ நான் இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்னு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அரித்மெட்டிக்கில் ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு டேட்டா டைப், எந்த மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 3 வகையான டேட்டா டைப், 3 வேல்யூ நான் சேர்த்திக்கிறேன், ஏபிசி அப்படின்ட்டு. இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 10 அப்படின்னு கொடுக்குறேன். பிக்கு ஒரு 10 அப்படின்னு, பிக்கு ஒரு 12 அப்படின்னு கொடுக்குறேன். சி இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, ஏ ப்ளஸ் பி. பார்த்தோன்னா இப்போ மூணு வேல்யூவை இன்டீஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பார்த்தோன்னா அந்த மூணு வேரியபிளுக்கும் வேல்யூ பண்ணிட்டேன். இது 3 வேரியபிளுக்கும் நான் வேல்யூ கொடுத்துருக்கேன், 10, 12 அப்படின்ட்டு. சி பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் ஆட் ஆகுது, ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நாங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பாருங்கள். அதுக்கு முன்னால் ஒரு சில எக்ஸ்ட்ரா இது சொல்கிறேன். பார்த்தோன்னா /n அப்படின்றது யூஸ் பண்ணி %d அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த /n அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு நியூ லைன், புதுசாக ஒரு லைன், இந்த வெல்கம் அடுத்தது அப்படியே ஜாயினாக வராத புதுசாக ஒரு லைன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த /n அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த வெல்கம் எழுத அடிச்சுட்டு டோட்டல் வேல்யூ அப்படின்னு எழுதுகிறேன். டோட்டல் values equal to சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா %d எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நான் எதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறேன், அதாவது இன்டீஜர் வேரியபிளோட வேல்யூவை தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதனால் %d. அதேமாரி ஃப்ளோட், டபுள் கேரக்டர் அப்படின்றதுக்கும் இந்த % போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் அதோட இன்டீஜர் கேரக்டர், ஃப்ளோட் அப்படின்றதெல்லாம் வர கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் சியோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி இங்கே சி டிஸ்பிளே ஆகும். கமெண்ட் போட்டுக்கோங்க. இந்த இதில் ஏதாச்சும் எரர் பண்ணுவீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் எரர் வரும். நான் இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். F2ன்றது சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. Alt Ctrl F9 அழுத்துறேன். பாருங்கள், டோட்டல் வேல்யூ அப்படின்ட்டு 22 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் கேட்குது. நம்ம என்டர் கொடுத்தோன்னா ரைட் பண்ணணும்னு கேட்குது. இது நிறைய பேரத்தில் கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே அதே மைனஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு Ctrl F9 பார்த்தோன்னா 120 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தோன்னா அதே மாதிரி டிவைடும் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு புதுசு F9 கொடுக்குறேன். பார்த்தோன்னா நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணிங்கிறதுனால இங்கே இந்த %d அப்படின்றதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி %f அப்படின்ற மாதிரி அதோட
இப்போ என்ன நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதக்கூடியதாக இருக்கும். சரிதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வந்திருக்கு. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இதிலிருந்து நீங்கள் டேட்டா டைப் ஏன் இன்டீஜர் ஃப்ளோட் அப்படின்றத யூஸ் பண்ணுறதை பார்க்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது இன்டீஜர் பார்த்தோன்னா பாயிண்டில் வர வேல்யூலாம் எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது. கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதாவது லெட்டர்ஸ், அதாவது வேரியபிள் நேமில் யூஸ் பண்ணுற மாதிரின்றது கேரக்டர். அந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூ யூஸ் பண்ணுறதுக்கு. டபுள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான பாயிண்ட்டுக்கு அப்புறம். இப்போ இந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா இந்த 10/12 அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 வேல்யூ அது மாதிரி வந்துச்சு. இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 100 வேல்யூ அப்படி வரணும், அது மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணதுனால அது பாயிண்டில் வந்துருக்கு. இதுவே நான் இன்டீஜர் போட்டோன்னா 0 வந்தது நீங்களே பார்த்தீங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைட் யூஸ் பண்ணியிருக்கேன். மாடலஸ் யூஸ் பண்ணோன்னா மாடலஸ்ன்றது நம்ம பர்சன்டேஜ் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நல்லா ஃபேன் கொடுக்குறேன் வந்துடுச்சு. இப்போ ஆனால் பார்த்தோன்னா 22.00 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் பார்த்தோன்னா 000ன்றது வேல்யூ இல்லை, ஆனாலும் 0 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளோட்டோட வேல்யூ. இந்த கிளாஸில் நீங்கள் இந்த ஆப்ரேட்டர்ஸ், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் அதே மாதிரி தான், லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்றத பற்றி. அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது. ஏன்னா அது கண்டிஷன், இஃப் கண்டிஷன், அது ஃபார் லூப் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த கிளாஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் டேட்டா டைப் ஒவ்வொன்றுத்தும் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் மீதி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.